சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, முதலாவதாக சிஸ்டர் ரீதா ஜாயில். ஓகே, அவரோட சாட்சி என்னென்றால், ஒரு 1.5 வருஷமாக அவங்க வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இந்த நேரத்தில் வந்து ரொம்ப டாஃப் டைம், அவங்க ரொம்ப இந்த சிச்சுவேஷன் கடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன வந்துச்சுனாக்கா, ஒரு நாள் அவங்க வந்து நம்மளுடைய ஹியூமன் ஃபெலோஷிப் செஷனில் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் வந்து அவங்களோட வேலைக்காக அவங்க ஜெபித்தார்கள். மற்றும் எல்லோரும் பெண்களும் சேர்ந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பரில் அவங்க எழுதி அந்த ஜெப குறிப்பு வந்து அவங்க கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஜெபிச்சார்கள். என்ன ஆச்சரியம் என்றால், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அது பிறகு ஓகே, இது ஷிஃப்ட் வேலை இருந்தாலும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாள். அவங்க ஆலயத்துக்கு வருவதுக்கு மற்றும் பிள்ளைகளோட குடும்பத்தோட நேரம் செலவிடுவதற்கு அவங்க வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்காக, அது மட்டுமல்ல இந்த வேலையில் கூட அவங்க வந்து ஹியூமன் ஃபெலோஷிப்புக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் நம்ம ஆண்டவருக்கு இது செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டவருக்கு அவங்க நன்றி செலுத்துகிறார்கள். சிஸ்டர் கேரலின் நாதன். ஓகே, ப்ளீஸ் பி ரைஸ், எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சிஸ்டர் கேரலின் ஓகே மேலே இருக்கிறாங்க. ஓகே, சிஸ்டர் கேரலினோட சாட்சி வந்து என்னன்னாக்கா, அவங்க வந்து 11 வருஷமாக ஒரு ஜெர்மன் பேஸ் கம்பெனி, லாஜிஸ்டிக் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்க மலேசியாவில். இங்கே ஜெர்மனோட கம்பெனி. ஓகே, என்ன ஆச்சுனாக்கா, ஜெர்மனில் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு லீகல் இஷ்யூ இருந்துச்சு. ஆகையினால வந்து ஜெர்மனில் வந்து இந்த கம்பெனி வந்து விற்றுட்டாங்க. விற்கப்படனால என்ன ஆச்சுனாக்கா, மலேசியாவில் பாதிப்பு வரும்ல, ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு வந்துருச்சு. மற்றும் எல்லா வேலை செய்வங்களுக்கும் ரொம்ப ஓரிட்டாச்சு, இங்கே என்ன ஆகுமோன்ட்டு. என்ன ஆகும்னாக்கா, அடுத்தது வந்து அங்கே விற்றுட்டாங்கனாக்கா மலேசியாலையும் பாதிப்பு வந்துடும், மலேசியாலையும் அந்த கம்பெனியை வந்து மூடிடுவாங்க. ஸோ இந்த காரியமாக ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கும் போது, மே மாதத்தில் வந்து ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னன்னாக்கா, இந்த கம்பெனி வந்து மலேசியாவில் இல்லாமல் போய்விடுன்ட்டு. அப்போ இவங்களுக்கு மட்டுமல்ல, வேலை செய்வருக்கு எல்லாத்துக்கும் ஒரே கவலை, பயமும் கூட, என்ன ஆக போதோ அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜெபிக்கும் போது அவர் ப்ரீச்சிங்கில் சொன்னார், ஸ்டேயிங் ஃபெய்த்ஃபுல். இந்த காரியத்தை குறித்து பேசும்போது அவங்களும் ஜெபம் பண்ணாங்க, அதே நேரத்தில் குடும்பமாக சேர்ந்தும் ஜெபம் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சரியம் ஆச்சுன்னா பார்த்துக்குங்க, போன வாரம் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை, அப்போ போன ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் ஜெபம் பண்ணி முடிஞ்சோடனே தென் டியூஸ்டே வந்து டவுன் ஹால் இருந்துச்சு. டவுன் ஹால் வந்து சிஇஓ, அப்போ எம்டி, இந்த ஆர்கனைசேஷனில் முக்கியமாக இருக்கிறவங்க வந்து எம்ப்ளாயி கூட வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன ஆச்சுனாக்கா, அவங்க கூப்பிடும் போது இவங்க ரொம்ப பதற்றமாக இருந்தாங்க, பயந்துக்கிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஆச்சரியம் என்னதுனாக்கா, 22 பேரில் வந்து இவங்களோட பேர், இவங்க ஒண்டி தான் இந்தியன்ஸ். அப்போ இவங்களை செலக்ட் பண்ணி, அவங்கள செலக்ட் பண்ணுற மாற்றமல்ல, இவங்க வந்து சிஸ்டம் ப்ராசஸ் இன்டகிரேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து லீட் பண்ணணும். அப்போனா இந்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு லீடிங் பொசிஷனில் வந்து ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறாரு. அவங்க நினைத்து பார்க்காத ஒன்று, அவங்க வேலை வந்து ரிட்டைன் பண்ணணுன்னு தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவரே வந்து ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்து இந்த கண்ட்ரிக்கு லீட் பண்ணுற அளவுக்கு அவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. அவங்க ஒரு வசனத்தை கோட் பண்ணுறாங்க, டிட்ரோனமி 32:4. ஓகே, உபாகம் 32:4. He is the rock, he works are perfect and all his way are just. Amen. Amen. கர்த்தர் தாமே இந்த அற்புதம் செய்ததுக்காக ஆண்டவருக்கு நம்ம வளர்த்த நன்றி செலுத்துவோமா, கைகளை தட்டி. ஓகே, எனக்கு ஒரு சாட்சி உண்டு. ஓகே, போன வாரத்தில் வந்து சண்டே பாஸ்டர் ப்ரீச் பண்ணால, நீங்கள் யாரெல்லாம் பார்க்கணுமோ போன வாரம் வீடியோ யூடியூப்பில் போய் பாருங்கள். மெசேஜ் முடிஞ்சு பாஸ்டரோட ஜெபத்தை எந்த காரியத்துக்கு, வேலைக்கு, பிஸ்னஸுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த சண்டே வந்து என்னாச்சுனாக்கா, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து கிளைங்கில் ஒரு சகோதரி இருக்காங்களே, ஒரு சிஸ்டர் ஜோசஃபின், இவங்க வந்து கொஞ்ச நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ நான் எப்பயுமே அவங்க கால் பண்ணி விசாரிப்பேன், ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சில ஏதாவது கேட்டாங்கன்னா போய் பார்ப்பேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் பாஸ்டர் சொன்னார், எனக்கு ஜெபம் பண்ணார், எனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங் வந்து ஆண்டவர் வந்து செய்வாருன்ட்டு அவங்க சொன்னாங்க. பாஸ்டர் இது எது காரணமாக சொன்னார் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஓகே ஆண்டி, அந்த மாதிரி நானும் க்ளைம் பண்ணுறேன், அப்போ எனக்கு டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் கேஷுவலாக ஃபோனில்.
என்னோட கம்பெனியில் அலுவலகத்தில் என்ன ஆச்சுனாக்கா, எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, கலெக்டிவ் அக்ரிமெண்ட் யூனியனோட. இது வந்து வருஷம் வருஷம் அவங்க ரினியூ பண்ணணும். அதுக்கு எது ரினியூ பண்ணணுன்னாக்கா, எம்ப்ளாயோட பெனிஃபிட், மெடிக்கல், அப்புறம் எங்களோட சம்பளம் எத்தனை பர்சன்டேஜ் வருஷத்துக்கு ஏறணும், இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இது ஒரு வருஷமாக வந்து பெண்டிங்கில் ஆச்சு, எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு போன வருஷம் ஜூலையில். அப்போ நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம், இது எப்போ ரினியூ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டோம். இடைவெளியில் என்ன ஆச்சுனாக்கா, எங்களோட யூனியனோட லீடரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அப்போ எங்களுக்கு போச்சு, இது நடக்காது போல் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள், ஏன்னா இருக்கிறது வேர்ஸ்ட் ஆச்சு பாருங்கள். அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். ஆச்சரியம் என்னன்னாக்கா, சண்டே முடிஞ்சு மண்டே நான் போய் லேப்டாப் திறக்கிறேன், எங்களோட அக்ரிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி இமெயில் வந்துடுச்சு. ஸோ எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அப்போ தான் எனக்கு உடனே மைண்டுக்கு ஸ்ட்ரக் பண்ணிச்சு. ஆண்டி சொன்ன அந்த காரியம், பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்க, பாஸ்டர் சொன்னார் டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ ஒரு நன்மையான காரியத்தை நம்ம எதிர்பார்க்காத வேலையில் செய்தார். ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த ஆகஸ்ட்லேருந்து அது இஃபெக்டிவ் ஆச்சு. ஏன்னா நிறைய காரியம் அதில் இருக்குது நன்மைக்காக. சரிங்களா? ஆண்டவருக்கே மகிமை.